ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். தேவ செய்திக்காக லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். Luke Gospel chapter 2 and verse 11. For there is born to you this day in the city of David a Savior, who is Christ the Lord. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஜீசஸ். டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள், தேதி, பிறந்த தேதி. சரி, யாருக்குன்னா தெரியுமா இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு? தெரியாதா? யாருக்கும் தெரியாதா? ஓகே, சரி, கவனிக்கலாம். ஸோ நம்ம இந்த நாட்களில் டியூஸ்டேஸில் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு குறித்து கவனிக்கிறோம். நம்ம ஃப்ரைடேல நம்ம புதிய தீர்மானம் புது வருஷத்துக்கு அப்படின்னு கவனிக்கிறோம். ஸோ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த ஒரு தேதி. அது ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன், கவனிங்க. த காமன் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் டேட்டிங் ஆஃப் த பர்த் டேட் ஆஃப் ஜீசஸ் வாஸ் 25th December. ஒரு பொதுவான கிறிஸ்தவ பாரம்பரியம் இயேசுவின் பிறந்த தேதியை டிசம்பர் 25 என்று சொல்லுகிறது. A date first announced officially by Pope Julius in 350 AD. Pope Julius in 350 AD. கிபி 350 போப் ஜூலியஸ் முதல் அதிகாரப்பூர்வமாக இதை அறிவிக்கிறார். 350, புரியுதுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 அவருடைய பிறந்த தேதின்னு சொல்லி அறிவிக்கிறார். although this claim is doubtful or unfounded, இந்த ஒரு அறிக்கை கூட என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தேகத்துக்குரியது, எங்கும் வேதத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம். ஸோ சில கத்தோலிக்க நியூ கேத்தலிக் என்சைக்ளோபீடியா அப்படி அதில் ஒன்று சொல்கிறாங்க, த ட்ரூ பர்த் டேட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அன்னோன். யார் சொல்கிறது? கேத்தலிக் என்சைக்ளோபீடியா சொல்லுது. என்சைக்ளோபீடியா ஆஃப் அர்லி கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா, த ட்ரூ பர்த் டேட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் நோன். நம்முடைய இந்த ஒரு கிறிஸ்துவத்தினுடைய அந்த என்சைக்ளோபீடியா சொல்லுது, அவருடைய பிறந்த நாளை தெரியாது. அப்போ எப்படி இது இன்றைக்கு 25 இயேசு பிறந்தார் என்று உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு the day or season has been estimated by various methods. இந்த தேதியும் இந்த காலங்களும் இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து பல்வேறு முறைகளில் சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், வயல்வெளியில் மேய்ப்பர்கள் என்ன செய்திருந்தார்கள்? மந்தையை மந்தையை காத்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அங்கே 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், verse 8 வாசிக்கிறோம். Now there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே வயல்வெளியிலே தங்கள் மந்தையை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதாவது இந்த வின்டர் சீசன் சொல்கிறாங்களே, அந்த குளிர் காலங்களில் என்ன செய்வார்கள்? ஆடுகளை அதில் வெளியில் அந்த மந்தையில் வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க? காத்து கொண்டு அப்படின்னு சொல்லும் போது அது அவங்க வழக்கம். அப்போது இதை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிசம்பர் மாதம்
இந்த ஜான்வரி மாதம் இந்த குளிர் காலங்களில் வைத்து அவங்க சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா 28 அகஸ்டஸ் அந்த அந்த ஆகஸ்ட் அப்படின்னு சொல்கிற அகஸ்டஸ் இந்த 25th day ஆஃப் த ஈஜிப்ஷியன் மந்த். இது வந்து இந்த நாளை எப்படி சொல்ல, எகிப்து மாதத்தில் நமக்கு இந்த 28 அவங்க எகிப்து மாதத்தில் 25 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பல்வேறு இது கொடுக்குறாங்க. ஓகே, the date of birth of Jesus not stated in the gospel or any historical source அப்படின்னு இந்த வேதாகமத்தில் 25 அல்லது வேறு கிறிஸ்தவ காரியங்களில் சரித்திரத்தில் இப்படி ஒரு தேதி எங்கேயும் சொல்லப்படலை. ஸோ ஆனால் கொஞ்சம் விஷயங்களை கணிச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மாதம் தேதின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இது ஒரு பொதுவாக ஒரு சரித்திரபூர்வமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2:1. And it came to pass in those days that a decree went out from Caesar Augustus that all the world should be registered. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. இதுக்கு முன்னால் எந்த அரசன் இருந்தா? இதுக்கு முன்னால் அகஸ்ட் ராயனுக்கு முன்னால் ஏறது. அப்போ இங்கே வரும்போது அப்போது ஒரு வேளை இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கவனிச்சா ஜென்ரலி most biblical scholars generally accept a date of birth between 6th BC and 4th BC, the year in which King Herod died. ஏரோது மரித்த அந்த காலத்தை வைத்து 6வது அந்த நூற்றாண்டுலேருந்து 4வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாரிக்கலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போனா ஏரோது யாராலும் மறுக்க முடியாது, அவங்க வாழ்ந்தது. ரோம அரசாங்கத்தை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து எடுக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்து இன்னொரு கணக்கு கூட பண்ணுறாங்க. இயேசு எப்போ மரித்தார், அப்போ அவருக்கு இயேசு ஊழியத்துக்கு வரும்போது முதல் அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு எவ்வளோ வயசு? 30 வயசு இல்லைங்களா? அந்த 30வது 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Now Jesus himself began his ministry at about 30 years of age, being as was supposed the son of Joseph, the son of Heli. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஓகே, அப்போ இங்கே அவருடைய இதை வச்சு ஒரு 3.5 வருஷம் என்ன செய்திருக்கிறாரு, ஊழியம் செய்திருக்கிறார். யோவானை விட அவர் 6 மாதம் சின்னவர். 6 மாதம் சின்னவர். 2 வயசில் அவரை கொலை செய்கிறதுக்கு ஏறது பிளான் பண்ணினான். இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறக்குறைய இயேசுவுக்கு ஒரு 33 வயசு இல்லைங்களா? அந்த ஆதாரம்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ இதை வச்சு அவருடைய மரணத்தில், அப்புறம் ஏறது வச்சு ஏறது மரணத்தில், இதெல்லாம் அவர் கால்குலேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் இப்போ சொன்னால் நம்ம அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜான்வரி மாதத்தில் இந்த ஏதோ ஒரு தேதியில் என்ன செய்திருக்கலாம், பிறந்திருக்கலாம். இப்போ நம்ம பிரச்சனை பிறந்தாரா இல்லையான்னு இல்லை, எந்த தேதியில் பிறந்தாருன்றது தான். முன்னே நான் இதை பற்றி பேசும்போது ஒரு சகோதரர், நம்ம மேஃபில் ஜீவனாக இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்லுகிறார், ஒரு சகோதரர் சொல்லிட்டுக்கிறார், நம்ம பாஸ்டர் கிறிஸ்மஸ் இயேசுவே பிறக்கலன்ட்டுக்கிறாருன்னு. அவ்வளோ நல்லா கேட்குறாங்க ஆளுங்க. அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடலன்னு உடனே அவங்க இயேசுவே அவர் எனக்கு நான் ஃபோன் பண்ணி அவரை சரியாக திட்டுறேன். அது எப்படி இயேசு பிறக்கலன்னு சொல்வார் அவர்? இயேசு பிறக்கல நான் சொன்னேன் நான். சரி, இப்போ நம்ம இப்படியெல்லாம் பேசும்போது
அப்பா நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பண்டிகை, நம்மள வந்து இயேசு கிறிஸ்து வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த தேதி இல்லையாமே, 25ஆம் தேதி பைபிளில் இல்லையாமே. சில இஸ்லாமிய சகோதரர்கள் நான் இன்னைக்கு கூட ஒரு பிபிசி நியூஸ் கேட்டேன். அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த தேதியெல்லாம் உண்மை இல்லை, அது வந்து சொல்லப்படுகிற ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாம் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, போப்பே அறிவிச்சிட்டாரு 25ஆம் தேதி இயேசு பிறக்கலையா. அப்போ இந்த கிறிஸ்தவங்களாம் பாருங்கள் எவ்வளோ பொய் சொல்லின்னுக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சு தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், இதை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு அவங்க பிறந்த நாள் பிறந்த வருஷம் தெரியாமல் இருக்கிறவங்க கை தூக்குங்க. பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. ஆனால் ஏதோ ஒன்று அடித்து விட்டுருக்குறேன் அப்படின்னு ஒன்று 2 3 4 5 என்ன கூட சேர்த்துக்கலாம். சரி, அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இந்த பிறந்த நாளெல்லாம் நம்ம வீட்டிலலாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம பெரிய குடும்பம், அப்படி ஒரு விஷயம்லாம். ஆனால் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் நான் எங்கள் அம்மா போய் கேட்டேன், அம்மா என்னுடைய பிறந்த நாள் எப்படின்னா, வரும்போது சொல்கிறேன்டா அப்படின்னாங்க. அது அந்த நாளில் யார் ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரி, எப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னா அப்போது அந்த நம்ம விசுவாசி மக்கள் வந்து அதை ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லாவே சரின்னு அதுக்கு போயிட்டு திரும்ப எங்கள் அம்மாகிட்ட கேட்டால், எங்கள் அம்மா ஒரு சில அடையாளம் வச்சுன்னுக்குறாங்க. என்னென்னா, மாதத்தின் கடைசி நாள், அந்த மாதம் 5ஆம் மாதம் அந்த கடைசி 1ஆம் தேதி பிறக்கிறதுக்கு 1-2 நாளைக்கு முன்னால் அப்படின்னா 30ஆம் தேதி. அது உன்னோடு பிறந்த எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது உன்னோட 6 மாதம் பெருசு, இப்படியெல்லாம் சொல்லி அத்தை நான் செட் பண்ணுந்தான். சீரியஸ், அதெல்லாம் வச்சு இப்படி தான் செட் பண்ணேன். அப்புறம் ஸ்கூல் போய் நான் என் ஃப்ரெண்டும் சர்டிஃபிகேட் வாங்கினோம். அதில் ஒரு குளறுபடினா இருந்துச்சு. என்னுடைய மார்க்ஸு கார்டு அவனுக்கு போயிடுச்சு, அவனு எனக்கு வந்துருச்சு. இந்த வருஷம் அங்கே போயிடுச்சு, அந்த வருஷம் இங்கே போயிடுச்சு. அங்கே மிஸ் அப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. அதுலேயும் ஒரு டேட் வித்தியாசமாக இருக்கும், அதில் வேறு டேட் இருக்கும், வேறு வருஷம் இருக்கும். இப்படி அது வந்து இன்னி வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்குலாம் எழுதி வச்சு நேரம் டைமு செகண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் அப்படி சிலருக்கு என்ன செய்திருக்க மாட்டாங்க, எழுதி வச்சிருக்க அப்படியே குத்து மதிப்பாக ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த வருஷம் இந்த மாதம் இப்படின்னு வச்சுருக்கிறதுனால அதுக்காக நான் பிறக்கலன்னு ஆயிடுச்சா, இது வந்து உறுதியாக தெரிலன்றதுனால நான் இப்போ நீங்கள் உங்கள் பிறந்த தேதியெல்லாம் இல்லைன்றதுனால நீங்கள் பிறக்கலை, நீங்கள் இல்லவே இல்லை, வாழல, நீங்கள் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதை தான் நாம் இன்றைக்கி கவனிக்க போகிறோம். இயேசுடைய தேதி தான் தெரியலையே வழிய இயேசு பிறந்தது உண்மையான விஷயம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயாவில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. ஐசையா சாப்டர் 7:14 about 700 years before Christ, a prophecy concerning Jesus' birth was recorded in the Old Testament. Isaiah 7:14. Therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனம், இந்த தீர்க்கதரிசன வசனம் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் இல்லைங்களா? அப்போது ஒரு திட்டவட்டமாக இப்படி ஒருவர் வந்து பிறப்பார் என்று சொல்லி அது நிறைவேறணும்னா அது எவ்வளோ ஒரு உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அதை நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 1 and verses 21 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 21ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். And she will birth forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஐசையால என்ன சொல்லுச்சு? இல்ல, அந்த வசனம் எப்படி சொல்லுச்சு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். So all this was done that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet, saying, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்ப பாத்தீங்களா, தீர்க்க தரிசனத்துல உரைக்கப்பட்டது இதெல்லாம் நடந்த விஷயம் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஐசையா 7:14 சொன்ன ஒரு விஷயம். எப்படி? அடுத்த வசனம், Behold, the virgin shall be with child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்போ இந்த ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? இது ஒரு ஆதாரபூர்வமாக இப்போ 25ஆம் தேதி இயேசு பிறக்கலையா, டிசம்பர் மாதம் இல்லையா, அதெல்லாம் பைபிளில் கூட இல்லையா, பைபிளில் சொல்லியிருக்குது, பைபிள்லே சொல்லலையா அப்படின்னா தேதியை தான் சொல்லவில்லை, மாசத்தை தேதியை சொல்லவில்லை. ஆனால் அவர் பிறந்ததை எவ்வளோ விவரமாக சொல்லப்பட்டுக்குதுன்னா, முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அங்கே என்ன வசனம் சொல்லப்பட்டதோ அப்படியே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்போ கொஞ்சம் பாருங்கள். நம்ம இப்போ அங்கே தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு பக்தன் மேக்கிங் எ டிசம்பர் ஹாலிடே அவுட் ஆஃப் ஹிஸ் பர்த் இஸ் நாட் சின்ஃபுல். இப்போது ஒருவேளை இப்போ நம்ம நீங்கள் எப்படி புரிஞ்சுன்னுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுன்னு இருப்பீங்க நம்ம என்ன சொல்ல வரோன்னு. கிறிஸ்துவை பிறப்பு அந்த நாளில் ஓய்வு நாளாய் அல்லது அந்த நாள் விடுமுறை நாளாய் பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறது பாவம் அல்ல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ராங் கான்செப்டில் கிறிஸ்துவ பிறப்பு போயிடக்கூடாது. புது ஆடைகளை போடுறது மாத்திரம்தான் கிறிஸ்மஸ், பலகாரங்களை சுடுவது மாத்திரம்தான் கிறிஸ்மஸ், அப்புறம் நம்ம எல்லோரும் அந்த நாளில் கேதர் ஆகி ஃபெலோஷிப் ஆகி ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுறது தான் கிறிஸ்மஸ். அப்படி போயிடக்கூடாது. அது கொஞ்சம் நம்ம அனுபவித்தோம், அதெல்லாம் நல்லா அனுபவித்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கிற உண்மையான நோக்கத்தை காண்பிக்கணும். இல்லைன்னா உலகம் என்ன பண்ணிடுதுன்னா, நம்ம திசை திருப்பிட்டு இதுதான் கிறிஸ்மஸ்ன்னு காமிச்சிது. போன வாட்டி சொன்னோம் கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுபோல் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு, கிறிஸ்மஸ் கேக்கு, கிறிஸ்மஸுடைய பிஸ்னஸ்ஸு, இதுதான் கிறிஸ்மஸ்ன்னு உலகத்துக்கு காமிச்சிடக்கூடாது. ஏறக்குறைய 200 கோடி பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள் உலகத்தில். 200 crores பீப்புள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறான். உலகத்திலேயே எந்த ஃபெஸ்டிவலையும் இத்தனை கோடி மக்கள் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ராமின்னு சொல்லுவோமா? ஆனால் அதில் நிறைய தவறுதலாக என்ன செய்யப்படுது, கொண்டாடப்படும். அன்றைக்கி தான் சாராயம் அதிகமாக விற்கப்படும். அவர் பிறந்த நாள்லையா சாராயம் விற்கிறது? புரியுதுங்களா? அன்றைக்கி பாவங்கள் அதிகமாக செய்யப்படும். குடிச்சு வெறிச்சு என்னென்னவோ பண்ணுவாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம அந்த பண்டிகையை செலிப்ரேஷனாக வேறு மாதிரி கொண்டு போகக்கூடாது. இன்னொன்று, அந்த குறிப்பிட்ட தேதி இன்னொரு விஷயம் சொல்லுது, அது ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன். இந்த இது ரோம கடவுள்களினுடைய தினம், அதுக்கு அவங்கள இதில் ஆதாரம் இருக்குது. சன், SUN, சன் காடை அவங்க ஆராதிக்கிறது, அதுக்கு அது ஒரு பேகன் ஃபெஸ்டிவலாக அந்த நாள் இருக்குதுன்றதுனால நிறைய பேர் அதை வேண்டாம் அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்களை விசேஷித்து கொள்கிறார் கர்த்தருக்கு. வாசிங்க அந்த வசனம், ரோமன்ஸ் 14:5. ரோமன்ஸ் 14:5. அன்றியும் ஒருவன் 14:5. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன்
தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். வாசிங்க இங்கிலீஷ்ல. He who observes the day observes it to the Lord, and he who does not observe the day to the Lord, he does not observe it. He who eats, eats to the Lord, for he gives God thanks. And he who does not eat, to the Lord he does not eat, and gives God thanks. இங்கே என்ன அழகாக சொல்கிறார் பவுல். ஒருத்தன் ஒரு நாளை என்ன பண்ணுறான், மற்றொரு நாளையோடு என்ன செய்கிறான், விசேஷித்து கொள்ளுகிறான். விசேஷமாக என்றான். இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, எனக்கு 25ஆம் தேதி தான்பா ஏசு பிறந்தார், சரி வச்சுக்கோ, அப்படியே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த தேதியெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் பிறந்தார், அதை நான் ஜனவரி 25 கூட வச்சுன்னு போவேன். அது ஏன் விருப்பம், வச்சுக்க. விசேஷமாக எதை நீ வச்சுக்கிறியோ அதை வச்சுக்க, பரவாயில்ல. ஆனால் அதை நீ யாருக்காக விசேஷித்து கொள்ளணும், கர்த்தருக்காக விசேஷித்து கொள்ளணும். புரியுதுங்களா? நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்து கொள்கிறான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் அதுவும் கர்த்தருக்கு தான். எனக்கு இந்த பண்டிகைலாம் வேணான்னா அவனை பாவியாக பார்க்காதீங்க, அவனை ரொம்ப டெரராக பார்க்காதீங்க, விட்ற அவன் வேணான்றான். சரி, ஒருத்தர் அதை நாங்கள் பண்டிகையாக பார்க்குறோம், இயேசு பிறந்ததை நாங்கள் சந்தோஷமாக பார்க்குறோம், 25ஆம் தேதி தான் பார்க்குறோம், டிசம்பர் 25 தான் பார்க்குறோம், சரியாக 12 மணிக்கு தான் பிறந்தாருன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, விசேஷிக்கோங்க, எப்போனா விசேஷிங்க. எனக்கு அது ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துச்சு. 12 மணிக்கு எங்கள் சபையில் நாங்கள் போன சபையில் அப்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாங்கள் எவ்வியா கை தட்டி 12 மணி பிறந்துச்சுன்னு. நியூ இயர்க்குன்னா ஒரு நாள் பிறக்குது, ஒரு வருஷம் பிறக்குதுன்னு தட்டலாம். அது யார் இந்த டேட்டெல்லாம் அன்றைக்கி மரியாள் பிறந்த போது எழுதி வச்சாங்கன்னு தெரில. கரெக்டாக 12 மணிக்கு ஏசு பிறந்துட்டாருன்னு. ஆனால் அதெல்லாம் எதை செய்தாலும் அது நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யும், நன்றி சொல்லுங்கன்றார். இல்லைனாலும் நன்றி சொல்லுங்கள், இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். ஆனால் இதை தவறாக இந்த உலகத்துக்கு காட்டாதீங்க. ஒரு விஷயத்தை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே என்ன ஆகிடும், எல்லாருக்கிட்டே பாருங்கள். எப்பவுமே நல்ல விஷயத்தை நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் தவறாக சொல்லுங்கள், ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துடும், ரொம்ப சீக்கிரம் போய் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்துடும் அது. இப்போ நாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கிறிஸ்தவங்க நிறையா தவறுதலாக கிறிஸ்துவ பிறப்பை காமிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணின்னுக்கிறோம். எப்படி வெளியில் போய் சுவிசேஷன் சொல்லி அருமையாக இந்த போல் ஒரு கார்டை நம்ம என்ன பண்ணுறோம், காமிச்சு, இப்போ இந்த தெருவாக இதான் காமிச்சுன்னுக்கிறோம். இந்த கார்டை காமிச்சு எல்லோரும் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறாரு, உங்கள் உள்ளத்தில் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ சண்டே கூட ப்ரீச் பண்ணதை எனக்கு சிலர் ரட்சிக்கப்படாதவங்க நம்ம செய்தியெல்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு ஆடியோலாம் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த சரித்திரத்தை சொல்லும்போது அது அவ்வளோ உண்மையாக இருந்தது, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் கூட, கார்டனில் ஒரு குடும்பம் இருக்கும், இப்படி இருந்தால் அப்படி சொல்லுவாங்கன்னு, அதெல்லாம் கூட உண்மைதான் பிரதர், இன்றைக்கி இல்லை அந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு. அப்போ எவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கிறாங்க. அது நிறைய தம்பிங்கெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. இந்த இயேசுவின் வம்ச வரலாறுல எவ்வளோ விஷயம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு. இது நம்ம உலகத்துக்கு சொல்கிறோம், தெருவாக சொல்கிறோம். ஒரு நாடகத்தின் மூலமாக கங்கேரியில் சொன்னோம், புரியுதுங்களா? அதுபோல் நேற்று 2nd கிளாஸில் சொன்னோம், நாளைக்கு 12th கிளாஸில் சொல்லுவோம். இது பாருங்கள், அங்கே எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் 21க்கு என்ன பண்ணுறோம், பெரியவங்களை அங்கே ஒரு 25க்கு டேனியல் டான்ஸ் சர்ச்சில் ப்ரோக்ராமு எல்லாமே பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், முன்ன மாதிரி இந்த வீட்டு பிரியாணி அந்த வீட்டுக்கும்
அந்த நம்ம அமுலெல்லாம் இருக்கும்போது பிரியாணி செஞ்சு வச்சுட்டு காத்துன்னு இருக்கும் பாருங்கள், சர்ச்சு கூட வராது, சர்வீஸ்க்கு வராது. இன்னைக்கு பிரியாணி பண்ணி வச்சுட்டு காத்துனுக்கும் ரொம்ப அதிகமாக. அது ஒரு காலம், பரவாயில்ல, அதெல்லாம் சாப்பிடாத யாரெல்லாம் இல்லை, சாப்பிட்டோம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம், நல்லா துணிமணிகளை போட்டோம், நல்லா செலவு பண்ணோம், நகை நட்டுகளை வாங்கினோம், கடன் வாங்கினோம், இன்னும் கட்டின்னுக்கிறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கு, நம்ம என்ன செய்யலாம், அதை இந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளட்டும், அவங்களுக்கும் அதை நம்ம அறிவிக்கலாம் அப்படின்றது தான். இப்போ கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன்ல, நல்லா பிரியாணி செய்யுங்க, ஆனால் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, ஒரு துணி வாங்குங்க, ஒரு ஏழைக்கு கொடுங்க, கொஞ்சம் சாப்பாடை பேக் பண்ணுங்க, குடும்பமாக போய் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு கார்டை கொடுத்து அழகாக ஏசு உங்களை நேசிக்கிறாருங்க, இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசு பிறந்ததெல்லாம் உண்மை தான். இப்போ அவர் பிறந்ததுக்கு எத்தனை உண்மையை நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இது எத்தனை உண்மை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மீண்டும் வாசிக்க போகிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் 6-7 பாயிண்டாக எழுதி வச்சிருக்கிறேன். இந்த ஒரே வசனத்தை 7 பாயிண்டாக பிரிச்சு, நாளைக்கு என் வாழ்க்கை ஆயுஷ்காலம் முடிஞ்சிச்சுன்னா என்ன மறந்துட முடியுமா, ஒரு உதாரணம் சொல்ல மறந்துட முடியுமா, ஏதாவது ஒரு ரெக்கார்டு எந்த இருக்கும், புரியுதா? இல்லை எதுவுமே இல்லைனாலும் யூடியூப்பில் என்ற பிரசங்கம் இருக்கும், அது காலத்தால் அழிக்க முடியாது, புரியுதுங்களா? அது அப்படியே இருக்கும். ஒரு வரலாறு பேசும்போது இப்போ என்னை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு வரும். அதான் டே இன் ஹிஸ்ட்ரி. நம்முடைய எல்லாரையும் பேசுகிறல, எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அப்பா இப்படி வாழ்ந்தார், எங்கள் அண்ணன் இப்படி இருந்தார், தாத்தா இப்படி இருந்தார், அதான் ஹிஸ்ட்ரி. நாட் எ டே இன் சம் மெத்தலாஜிக்கல், ஒரு இந்த கதை சொல்லுகிற ஒரு வடிவத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தாராம், அப்படி பிறந்தாராம், அவர் வாலில் இருந்து பிறந்தாராம், தலையிலிருந்து பிறந்தாராம், காலில் இருந்து வந்தாராம், அப்படியே ஒரு மண்ணிலேருந்து வந்தாராம், ஒரு புழுவாக வந்தாராம், அப்படியெல்லாம் கதை கிடையாது. அவர் எப்படி ஒரு மனுஷன் வருவாரோ அப்படியே வந்தார். இது இமேஜினரி ஸ்டோரி இல்லை, இட்ஸ் நாட் இமேஜினரி ஸ்டோரி, கற்பனை கதை இல்லை, இல்லையா? புரியுது? ஒரு உண்மையான விஷயம். இயேசு ஒரு கற்பனை அல்ல. கற்பனையில் ஏதோ ஒரு நாளில் பிறந்தார், நிறைய விஷயங்கள் பாருங்கள், அது கற்பனையாக இருக்கும். பட் எ டே when Caesar Augustus was the emperor of Rome. என்ன ஆதாரம்னா, அகஸ்ட் ராயன் இருந்த ஒரு காலம் அது. இது சரி, இயேசுவை நீங்கள் மறுத்தாலும் அகஸ்து ராயனை மறுக்க முடியுமா? சரித்திரத்தில் முடியவே முடியாது. ரோம சரித்திரம் அது. பாருங்கள் எப்படி இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் மறைச்சார்னா, அந்த தேதியை மறைச்சார். அதாவது ஏன் மறைச்சாருன்றதுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது மரியாள் அப்பட்டமாக எழுதி வச்சுருப்பாங்க, அவங்க இதயத்தில் தெரியும். ஏன்னா இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டவங்க, ஐயோ அப்படியெல்லாம் சொல்லிடாத, அவர் கடவுள், உள்ள பிறக்கிறது கடவுள். பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? ஒரு பெண் கர்ப்பவதி ஆனால் அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, இருக்காதா? ஆனால் மரியாளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்தில் யாருக்குமே வந்திருக்காது. ஏன்னா இயேசு பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அப்போ அந்த அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்போ அவ புகழ்ந்து பாடும்போது என்ன சொல்லி பாடுறாங்க அப்படின்னா, என் ஆன்மா கர்த்தருக்கு இரட்சகரிலே களி கூறுது. அப்போ நான் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க அந்த நாளை, எவ்வளோ எதிர்பார்த்து. யோசேப்பு அவங்க போன இடம், அந்த குடிமதிப்பு எழுதின காலங்கள் எல்லாமே சென்சஸ் எடுக்கும் போது எந்த டேட்டும் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை, சான்சஸே கிடையாது. ஆனால் ஆவியானவர் வேணும்னு மறைச்சிருக்காரு. இந்த பாடுபடுத்துறீங்களடா, நான் தேதி தெரியாமலும் இந்த பாடுபடுத்துறீங்களே, தேதி தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க?
உங்களை அடுக்கவே முடிஞ்சிருக்காதுல்ல. அதுக்காக தான் ஆண்டவர் மறிச்சிட்டார் அவருக்கு. அப்போனா அது வந்து அந்த கொண்டாட்டத்தில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு தெரியுது. இதை கொண்டாடிய நிறைய விஷயம் பார்த்தீங்களா, கொண்டாடியே நம்ம திசை திருப்பி விட்டுறோம் எல்லாத்தையும். பிறந்த நாளுக்கு வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் அது பண்ணுறதில்ல. கேக் வெட்டுறது, கொண்டாடுறது. இப்போ பையனுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, நடு ரோட்டில் பெரிய பட்டாக்கத்தி கொடுத்து கேக்கை வெட்டுறானுங்க. எங்கெங்கே போது பாருங்க, அது இவ்வளோ மோசமாக போயின்னுக்குது. பிறந்த நாள் உண்மையிலே ஒரு பிறந்த நாள்னா ஒரு மனுஷன் வந்து இப்படி கொண்டாடுற விஷயம் இல்லை. அவன் என்ன யோசிக்கணும்னா, இவ்வளோ வருஷத்தில் என் கேரக்டர் என்ன வாய்க்குது, என்ன மெச்சூர்டாக இருக்கிறேன், நான் என்ன சம்பாதிக்கிறேன், என்ன பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன், என்ன படித்தேன், என்ன சாதித்தேன், என்ன இந்த என்னுடைய பங்கு இந்த உலகத்துக்கு, என் குடும்பத்துக்கு, அதை யோசிக்கிறானா? அதுக்கு தாய்மாருங்க ரெடியாகிறாங்க, பிரியாணி செஞ்சு வச்சிடணும் பிள்ளைக்கு இன்னைக்கு. அதுக்கு எப்படின்னா கடனை வாங்கி ஒரு துணி வாங்கி வச்சு, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்கு கிஃப்ட் பண்ணுறது, இதனால சந்தோஷம். ஆனால் அதை வச்சு அவன் என்ன பண்ணின்னு இருக்கிறான், வேறு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து. இதுதான் பிறந்த நாள்னு ஆயிடுச்சு. அப்போது இது திசை திருப்பி விட்டுட்டாங்க எல்லாத்தையும். அப்போ இயேசுவின் பிறப்பில் கூட என்ன நடந்துனுக்குது, கூடி அதிகமாக விற்கிறது, பிஸ்னஸ் பண்ணினுங்கிறாங்க, பிஸ்னஸ். அப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி போகலை. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது ரோம வரலாற்றில் ரொம்ப ரொம்ப சரித்திரத்தில் இடம் பிடிச்ச வருடங்கள் காலங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா இது வந்து அவர் கற்பனையாக பிறக்கல. அந்த டேன்னு சொல்கிறாங்களா, ஹஸ் பீன் born டுடே. டுடே, அந்த டுடேன்றது தான் இட் வாஸ் எ ரியல் டே, உண்மையான நாள் அது. இட் வாஸ் எ டே பிளான்ட் இன் இட்டர்னிட்டி பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே நிர்ணயித்த ஒரு விஷயம், இப்படி ஒரு ரட்சகர் பிறக்குவார்னு. அது வந்து அவருக்கு எவ்வளோ, ஏன்னா கொலோசியர் 1:16 சொல்லுது, அவர் மூலியமாக தான் உலகங்கள் உண்டானதான். இயேசு கிறிஸ்து மூலியம் தான் உலகம் உண்டாச்சு, சகலமும் அவரால் தான் உண்டாச்சு. அப்படி உண்டானவர் வந்து ஏதோ மரியாளின் வயிற்றில் வந்து பிறந்த ஒரு கற்பனைன்னு சொல்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை, பிளான்டு பண்ண ஒரு நாள் அது. அதுக்கு கலாத்தியர் 4:4 வாசித்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாரபூர்வமாக ஒன்று கிடைக்கும். கலேஷியன் சாப்டர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. But when the fullness of time had come, God sent forth his Son, born of a woman, born under the law. 5 வாசிங்க தமிழ்ல. காலம் நிறைவேறின போது. நல்லா கவனிக்கிறீங்களா? எது நிறைவேறின போது? காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இல்ல தேவன் பிறக்க வச்சார் அப்படின்னுக்குதா, அனுப்பினார். அப்படியே எங்கிருந்து அனுப்பினாரு? பரலோகத்துல இருந்து அனுப்பினார். அப்பனா அவர் முன்னாலே இருந்திருக்கிறாரு. காலம் நிறைவேறத்துக்கு காத்துனது. என்ன காலம்? எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சுருந்தார். அதாவது இந்த காலத்தை பற்றி பேசும்போது மூணு காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, ரோமர்களுடைய காலம் வரணும். 2, கிரீக்குடைய காலம் இருக்கணும். கிரீக் வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி அன்றைக்கி கிரீக் ரொம்ப காமனாக இருந்துச்சு. இங்கிலீஷ் தெரிஞ்சால் எல்லா இடத்துலையும் போய் பொழிச்சிக்கலான்ற மாதிரி. உலகத்தில் எந்த மூலையில் போனாலும், ஒடிசாவில் நீங்கள் இங்கிலீஷில் பேசினா டிரான்ஸ்லேட் பண்ண ஆள் இருக்கிறாங்க. காஸ்பல் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டு வந்துடலாம். ஐயோ எனக்கு ஒரியா மொழி தெரியல, ஹிந்தி தெரியல, அப்படியெல்லாம் பிரச்சனையே இல்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அப்போ கிரீக் உலகம் முழுவதும் ரீச் ஆனிச்சு. அந்த ஒரு காலத்துக்கு வெயிட் பண்ணார். ரோமர்கள், ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம். ரோமர்கள் தான் ரோடு போட்டாங்க, அதுக்கு காத்துன்னு இருந்தார். இன்னொன்று காத்துருந்தார். ரோமர்கள் வரும்போது உலகத்தையே அவங்க கையில் வச்சுருந்தாங்க, எங்கேயும் யுத்தம் இல்லை. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது யுத்தம் இல்லை, சமாதான பிரபு. என்ன பிளான் பண்ணிக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். என்ன பிளான், அவர் மாதிரி பிளான் யாரும் பண்ண முடியாது. அவர் அறிவோ அறிவுன்னு சொல்லுவார். அந்த பிளான் பண்ணி அப்போனா மரியாளும் ரெடியாக இருக்கணும்ல. இந்த காலங்களெல்லாம் ஒரு பக்கம் ரெடியானா ஒரு பொண்ணு ரெடியாக இருக்கணும். அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சின்னு பைபிள் சொல்லுது.
இப்போ பாருங்க ஒரு விஷயமா வருது. அந்த பொண்ணுக்கும் யோசேப்புக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடக்கிறது இவருக்கு தெரியும். நடக்கும் எல்லாம் நடந்தவர். அப்போது ஒரு ஷூட் ரியல் சிட்டி, இட் வாஸ் எ ரியல் சிட்டி, இந்த சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு சொன்னால், இது இன்றைக்கி நிறைய நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து போனால் சில கடவுள்களுக்கு சில ஊரெல்லாம் சொல்லுவாங்க, இந்தந்த ஊர் இந்தந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே வந்து இந்த ஊரில் இப்படி ஒருவர் இருந்தாராமா, அப்படி ஒரு பிறந்தாராமா அப்படின்னு சொன்னாக்கா அவைகளெல்லாம் ஒரு கற்பனையாக தான் இருக்குமே ஒழிய அது உண்மையாக இருக்குது. அப்படி உண்மைன்னு சொல்லி ஆதாரத்தை தேட போனீங்கன்னா ஆதாரமே இருக்காதுங்க. அப்படி தான் கருணாநிதி சொல்லிட்டார் ஒரு முறை. ஆதாரத்தை தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒத்துக்கலை. கருணாநிதி நாக்கை அறுத்து கொண்டு வரவங்களுக்கு அந்த நாக்கு எவ்வளோ இடம் இருக்குதோ அவ்வளோ தங்கம் தரேன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அதே தான் அவங்க பேரனுக்கு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் கற்பனை கதைகளை எடுத்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினா அவங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, இட் ஹேப்பன் இன் எ சிட்டி அபவுட் சிட்டி, த சிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட் டுடே. இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது. அந்த தாவீது நகரம் ஒரு ஊர் அது இருக்குதே. எந்த ஊருப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, அது நவோ ஒரு ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரே இல்லையாண்ணா? அப்படியெல்லாம் இல்லை, தாராளமாக ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு பிரச்சனை. இப்போ போகாதீங்க, திரும்ப வர மாட்டீங்க. இப்போ அவங்களே கிறிஸ்மஸ் அனுக்கா பண்டிகையை கொண்டாட மாட்டேன்றாங்க. இந்த வாரம் நடந்ததுனால ரெண்டு அனுக்கா ஃபெஸ்டிவல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று, அமெரிக்காலலாம் கிறிஸ்மஸை விட தேங்க்ஸ் கிவிங் டேன்றது தான் ரொம்ப பெருசாக கொண்டாடப்படுதான். நன்றி சொல்கிறது மாத கணக்கில் கொண்டாடுவாங்க இந்த நாட்களில். அவங்களே நிறுத்திட்டாங்க, வாராயிடுச்சு இன்றைக்கி பிறந்த நாள் ஏசு கிறிஸ்மஸ்லாம் வேண்டான்னு. அந்த த சிட்டி நேம் இஸ் பெத்லஹேம். வாசிங்க, நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் இங்கிலீஷில் அந்த 11லே வந்துருச்சு. தமிழில் வந்து 5வது வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? லூக்கா சுவிசேஷம் 2:5 வாசிங்க. கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பெத்லகேம் தாவீதின் ஊர் சொல்லப்பட்டுச்சா? இன்னும் என்ன வேணாம் உங்களுக்கு அடையாளம்? இன்னும் என்ன அடையாளம் வேணும் அப்படின்னா பாருங்கள். ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் பெத்லஹேம் ஜுடேயா. Herod the Great was king in Israel at the time of Jesus. அப்போ யார் ஒரு அரசன் இருந்தால் அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. பர்த் ஆஃப் ஜீசஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஜீசஸ் பேரண்ட்ஸ் வேர் கால்ட் மேரி அண்ட் ஜோசப், who were engaged at the time of his birth. மரியாள் யோசப் அவருடைய தாய் தந்தை என்ற பேரோடு சொல்லப்பட்டு ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா யாருப்பானா? அது மாதிரி இயேசு வந்து எங்கேயோ பிறந்த ஒரு அனாதியாக வளர்ந்தவர் அல்ல. அவருக்கு மாம்சத்தில் தாய் தகப்பன் இருந்தாங்க. அவங்க பேர் மரியாளும் யோசேப்பும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். எதுனா ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அந்த தெய்வத்துக்கு தாய் யார், தகப்பன் யார், அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த தெய்வம் எப்படின்னு வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு ஒரு 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 ஆதாரமே இருக்காத விஷயம். புரியுதுங்களா? அக்கார்டிங் டு த பைபிள், த பர்த் ஆஃப் ஜீசஸ் வாஸ் எ வர்ஜின் பர்த் பை த ஆக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த பிறப்பு அது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. ஒன்று சொல்கிறேன், எது இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லையோ அது தேவனால் ஆகும். சில நேரத்தில் டாக்டர் கேன்சரு இந்த வாரம் நம்ம சர்வீஸ்க்கு ஒருத்தர் வந்தார். அவர் பேர் இன்ஃபென்ட்டுன்னு. அவருக்கு நம்ம ஜாம் பண்ணியிருந்தோம். அவர் வந்தார், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவர் 4th ஸ்டேஜில் இருந்தார். கேன்சருடைய 4th ஸ்டேஜில் இருந்தார். இன்னும் இந்த வாரம் 6வது வந்துட்டார். அற்புதம். அவரால் ஆகாத காரியம் என்ன இருக்குது? நம்ம தெருவிலலாம் சொல்லுவோம், ஒரு கருப்பு மாடு பச்சை பிள்ளை தின்ட்டு வெள்ளைப்பாலை கொடுக்குது. இது எப்படி ஆகும்? மாடோ கருப்பு, தின்னுவதோ பச்சை, கொடுப்பதோ அது வெண்ணையாகி எல்லோ. அது எத்தனையோ உருவாடுக்குது. இதெல்லாம் எப்படி ஆகுது? ஆகும்.
அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்ன மெத்தட் எதுனா மாறிச்சா, அது வயிற்றில் கர்ப்பு தரித்தது பரிசுத்த ஆவி. மெத்தட் எதுனா மாறிச்சா? ஒரு மெத்தடும் மாறல. ஒரு பெண் ஒரு பூமிக்கு ஒரு மனுஷன் எப்படி வருவானோ ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். அங்கே ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியுடைய, அதனால் ஜான் சொல்வார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். இது எந்த பர்த்? இது ஆவியில். இன்றைக்கும் நான் ஒரு அற்புதம் சொல்கிறேன். நம்ம மனம் மாறுறோமே, உலகத்திலே பெரிய அற்புதம் அதுதான். ஏன்னா மனுஷன் அவ்வளோ ஈஸியாக யாரை மாற்ற முடியாது. நீ மதம் மாற்றலாம், ஊரை மாற்றலாம், பேரை மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றலாம். ஒருத்தருடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ லேசில் நடக்கிற காரியமே இல்லை. அதனால தான் நிறைய பேர் மாறாமல் உக்காந்துக்கிறோம். நம்ம மாற முடியாதுங்க, அவ்வளோ ஈஸியாக மாற முடியாது. வேணால் நம்ம மதம் மாறிக்கலாம், கொஞ்சம் அப்படி ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். கேரக்டர் மாறுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஒரு பிறப்பு. அது பரிசுத்த ஆவியினால் மாத்திரதான் ஆகும், இல்லைன்னா ஆகாது. நிறைய பேர் நம்ம பார்க்குறோமே, கேரக்டரை மாற்றிக்காமலே இருக்கிறாங்க, எல்லாம் நல்லாயிட்டாங்க, குணம் மாறல, அப்படியே தான் இருக்குது. காரணம் என்ன? அது ஒரு அற்புதம் நடந்தால்தான் ஆகும். பாருங்கள், நம்ம வீட்டுங்களே இந்த குடியை விட முடியாத கணவன்மார்கள், பிள்ளைகள், என்னென்ன அட்டகாசம், எவ்வளோ செலவுங்க, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ அடி உத. கொஞ்சனா மாறிச்சா? மாறல. எவ்வளோ பிரச்சனைங்க. அப்போ என்ன அர்த்தம்? இயேசு பிறக்கலைன்னு அர்த்தமா? அவர் பிறக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சேவியர், மெஸ்ஸையா, லார்ட். புரியுதுங்களா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இவர் யாரு? மேத்யூ 1:21 வாசித்தோம். அவர் பிறந்தது நோக்கம் என்னன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க என்ன செய்வாராம்? அதுக்காக தான் பிறந்தார் அவர். நம்ம கொண்டாடுறதுக்காக பிறக்கல. நம்ம பாவத்தில் அந்த வெளியே வந்துட்டோம்னா பரலோகம் கொண்டாடும். ஆனால் கிறிஸ்மஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னா, பர்த்டே பாய் கொண்டாட மாட்டேன்றாரு, அதை சுற்றி இருக்கிறவங்க கொண்டாடிக்கிறோம். புரியுதா? பிறந்த இப்போ கேக்கு வெட்டும் போது என்னன்னு வெட்ட முடியும் சொல்லுங்கள்? கேக்கை வெட்டுறோம், எதுக்கு என்னன்னு வெட்டுறோம்? என்ன பாட்டு வெட்டுறோம்? ஹாப்பி கிறிஸ்மஸ் என்ன வெட்டுறோம்? ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கான்செப்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப இருக்கோ கிறிஸ்மஸ் வேறு லெவலில் எங்கேயோ போயின்னு இருக்குது, தலைவால் தெரியாமல். அப்போ கவனிச்சிங்களா? அப்போது ஏன் பாவத்தை நீக்கி ரசிக்கணும்னா, only God can forgive sin against God. கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவத்திற்கு கடவுள் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும், வேறு யாராலையும் எதுவும் மன்னிக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை காட் சென்ட் த எட்டர்னல் சன் ஆஃப் காட் இன் டு த வேர்ல்டு. உலகத்துக்கு அனுப்பினார் அவருடைய நித்திய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கிரைஸ்ட்னா அனாயிண்டட் ஒன், இதற்குனே ஏற்படுத்தப்பட்டவர். எதுக்கு? ஜனங்களின் பாவங்கள் இருந்து அவங்கள என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். மெஸ்ஸையா அப்படின்னு சொன்னால், இந்த மேசியான்னு ஏன் இதெல்லாம் இது பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் புரியும். ஆனால் ஒரு ஜீவிஸ்க்கு படித்தாலே புரிஞ்சிடும். ஏன்னா அவங்க மேசியான்ற வார்த்தை இப்போ கேட்குற வார்த்தை இல்லை. அவங்க காலத்தில் மேசியாவுக்கு எதிர்நோக்கி இருந்தாங்க. அதனால தான் அந்த பத்திமேன் குருடன், தாவீதின் குமாரனே ஏன் அப்படி சொன்ன? அவளாம் அந்த அந்த மேசியாவுக்கு ஏங்கின்னு இருந்தவன் இல்லையா? சிமியோன் என்ன சொன்னார்? என் ரட்சணத்தை என் கண்கள் அவங்களாம் காத்துன்னு இருந்தாங்க. ஏதோ பார்த்துட்டோப்பா, இப்போ நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். அந்நாள் இருக்கிற 80 வயசுக்கு மேலே உபவாசம், ஆராதனை, ஜெபம் பண்ணி ஆலயத்தில் இருந்தாங்களாம். அவரை பார்த்துட்டு போய் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்களாம். இது புது வார்த்தை இல்லை. அப்போ மேசியானா என்னன்னா, திஸ் இஸ் த ஒன் லாங் ப்ரெடிக்டட், லாங் வெயிட்டட். இது ஏற்கனவே ரொம்ப முன் அறிவிக்கப்பட்ட, ரொம்ப காலத்துக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட விஷயம். இதற்காக ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அந்த மேசியான்னு. அங்கே ஒரு வார்த்தை கூட விட முடியாதுங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். புரிஞ்சா? இயேசு கிறிஸ்து யாருன்னா த ஃபைனல் அனாயிண்டட், கடைசி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் தான். உலகத்தில் மக்களை ரட்சிக்கிறதுக்கு
த ஃபைனல் அனாயிண்டட் ப்ராஃபட், த ஃபைனல் அனாயிண்டட் ப்ரீஸ்ட். இந்த கடைசி அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி ஆசாரியன் அவர் தான். 4வது சொல்லி முடிக்கலாம், த லார்ட். அப்படி பார்க்குறோம் இல்லைங்களா, த லார்ட் யார்? கர்த்தர். கர்த்தர்னு நம்ம வாசித்தோம். இந்த கர்த்தர்ன்னு சொல்லும் போது த ரூலர், த சாவரின், த மைட்டி காட், த எவர்லாஸ்டிங் ஃபாதர், த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். கர்த்தர்ன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு யார் பிறந்துக்கிறது? ஏசு இல்லை, கர்த்தர். கர்த்தர் கர்த்தர். நீங்கள் எதிர்பார்க்குற மேசியா, உங்களுக்கு வேண்டிய ரட்சகர், அவர் கர்த்தர். அப்போ கர்த்தர்னா யார்? உங்களை ரூல் பண்ணுறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறவர், உங்களை ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறவர், அவர் தான் கர்த்தர். பாருங்க, இதை இன்னொரு விதத்தில் நம்ம இப்படி பிரிக்கலாம். என்னன்னா, ஆன் ஏ டே அப்படின்னு சொல்கிறது இன் ஏ ரியல் ஹிஸ்ட்ரி. இன்று அப்படின்றது ஒரு உண்மை சரித்திரம். இன் ஏ சிட்டி இன் ஏ ரியல் வேர்ல்டு. ஒரு பட்டணம், அந்த தாவீதின் ஊரிலேன்னு சொல்லும் போது உண்மையான ஒரு நிஜ உலகத்தில் நடந்த விஷயம் இது. த சேவியர் டு டேக் அவே ஆல் அவர் கில்ட். இந்த ரட்சகர் என்ன தெரியுமா? நம்முடைய குற்ற மனசாட்சியை, குற்ற உணர்வுகளை நீக்குவதற்காக வந்தவர். உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நம்மளுக்கு அது இன்றைக்கி நாளைக்கு கூட இருக்குது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் நம்மளுக்கு ஏற்கனவே குற்ற உணர்வு இருக்கும்போது இன்னும் குற்ற உணர்வு ஆக்கிறதுக்கு ஆளுங்கிறாங்க. அது இன்னும் பயமுறுத்தி, இது துன்புறுத்தி, அந்த மன்னிப்பே இல்லைன்ற அளவுக்கெல்லாம் பேசுகிறக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்தவம் ஒரு பெரிய பாரத்தை தூக்கி தலைமையில் வச்சிருது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சகர் இருந்தும் ரட்சிப்பில்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சேவியர்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்கள் குற்ற உணர்வு நீங்கிடணும். அதுக்கு தான் அவர் சேவியர், அதை ரட்சிக்கத்தான் வந்தார். த கிரைஸ்ட்னா டு ஃபுல்ஃபில் ஆல் அவர் ஹோப்ஸ். கிறிஸ்து அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நிறைவேற்ற வந்தவர். அங்கே அழகாக சொல்லுது, தேவதூதன் அவர்களை பார்த்து 10வது வசனத்தில் சொல்கிறான். Then the angel said to them, "Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people." தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த பிறப்பு என்னன்னா, ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம். அதனால நான் ரட்சிக்கப்படும் போது அந்த சந்தோஷம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கிறிஸ்மஸ் கொண்டாடுறத ஒரு சந்தோஷம்லாம் அவ்வளோ பெருசு இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் தினந்தோறும் கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் அனுபவிக்கல. ஏன்னா நம்முடைய நிறைய நம்பிக்கைகளெல்லாம் நிறைவேறுது. நம்முடைய நம்பிக்கைகள்லாம் நிறைவேறும் தெரியுங்களா? நம்ம சிலர் சொல்லுவாங்க, நீ உருப்பட மாட்ட. உருப்பட்டுடுவோம். நீங்கள் சொன்னீங்கன்னா உருப்பட்டுருவோம். ஏன்னா அதுக்கு அவர் அங்கே யாராக இருக்கிறாரு? அங்கே ஒரு கிரைஸ்ட் அனாயிண்டட் ஒன்று. நீ முன்னேற மாட்ட, முன்னேறிடுவோம். புரியுதா? நீ செத்துருவேன், சொன்னவன் செத்துட்டுக்குவான், நம்ம உயிரோடு இருப்போம். என்னென்ன சபிக்கிறாங்களோ, என்னென்ன பண்ணுறாங்களோ, அதெல்லாம் ஒன்றும் நிறைவேறாது. இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னென்னா, அவர் கிறிஸ்துவாக இருக்கிறதுனால. அடுத்தது லார்ட் அப்படின்னு சொல்லும் போது, டு டிஃபீட் ஆல் அவர் எனிமீஸ் அண்ட் மேக் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் எவர். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடிச்சு நம்மளை எப்பொழுதும் திருப்தியாக வச்சிருக்கிறவர் தான் கர்த்தர். நம்ம நிறைய இடத்துல திருப்தி அடையாது இருக்கிறோம்ல, அதுக்கு கர்த்தர் தான் நம்முடைய ஆத்மாவை திருப்தி அடைய செய்ய முடியும். அதனால தான் சங்கீதக்காரர்கள் சொல்கிறாங்க, என் ஆத்மாவே ஏன் நீ வீணாய் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் யார் எனக்கு எதிரி இருக்கிறான், விரோதம் இருக்கிறான், அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுவார். அவனுடைய வழிகள் அவனுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருவையும் நம்முடைய பாதப்படியாக்கி. 25 வருஷமாக இதுக்கு மேலேயே 30 வருஷத்துக்கு மேலேயே ரோட்டிலெல்லாம் தெருவில் பிரசங்கம் பண்ணுவான்.
அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குடிகாரம் வந்துடுவான் கலாட்டா பண்ணுறதுக்கு. அது பேசினே இருக்கும்போது அவன் யாராவது வந்து அடிச்சு இழுத்துன்னு போயிடுவாங்க அங்கே இருக்கிறவங்கள. அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே விட மாட்டாங்க. என்னென்ன மாதிரி தடைகள் எல்லாம் வந்தாலும் அங்கே நின்று எல்லாத்தையும் செஞ்சிடுவான். தெருவில் நின்று எல்லாம் பேசுகிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ன, ஆனால் அதெல்லாம் தைரியமாக, இந்த நம்ம ஏரியா மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு முன்னால் காலையில் 5 மணிக்கு குளிரில் நாங்கள் பிரசங்கம் பண்ணதான் பட்டச்சாராயம் விற்றுனுக்குவாங்க. அவங்க அங்கே விற்றுனுக்குவாங்க, இங்கே நாங்கள் பிரசங்கம் பண்ணின்னுப்போம். சில நேரத்தில் அவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக போகும். யாருக்கு வேதனை, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கண்கள் கலங்கின கண்கள் அப்படின்னு பேசுனா, அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அதை விற்கிறவங்களாம் லேடிஸுங்க. சீரியஸாக கோரமங்களா அந்த ஏரியாலெல்லாம் பட்டச்சாராயம் வீட்டிலே காசு அப்படியே எதிர்க்க வைக்குவாங்க. காரணம் என்ன? கடவுள் நமக்கு எவ்வளோ எதிரிகள், எவ்வளோ சத்துருக்கள், எவ்வளோ ஆட்கள் என்ன இருந்தாலும் கிட்ட கூட அணுக விட மாட்டார். ஏன்னா ஒரு லார்டு, அவர் நம்மளை நடத்துகிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர். அதனால் கிறிஸ்து, இப்போ நான் சொல்லி முடிக்கிறதுனா, கிறிஸ்து பிறந்தாரா இல்லையா? சொல்லுங்கள் சத்தம்மா. அவருக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா? அவருக்கு ஒரு ஊர் இருந்துச்சா? அன்றைக்கி எந்த மன்னன் ஆட்சி செய்தான்னு இருந்துச்சா? எல்லாமே. இதை விட என்ன ரெக்கார்டு வேணும்? என்ன ரெக்கார்டு வேணும்? அந்த ஒரு தேதி இல்லைன்றதுனால நான் பிறக்கலை, நான் இதில் இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் அதை தான் மைண்டில் வைக்கணும். டேட்டு விடுப்பா, அது இருக்கட்டும் எங்கன்னா ஒரு இடத்துல. நான் இப்போ உங்களை ஒன்று ஓப்பனாகவே கேட்குறேன், எத்தனை பேருக்கு உங்கள் கல்யாண தேதி தெரியும்? கேட்டுருவேன் நான். அப்புறம் இங்கே எல்லாம் ஆபத்தில் போய் முடிஞ்சிட போகுது. நம்ம ஜிம் ஒரு வாட்டி ஒரு கதை சொன்னார், அந்த ஜிம் ரூபன் பாஸ்டர். இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? தெரியும், கல்யாண நாள் நினச்சின்னு புடவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரா. எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாளுங்க இன்றைக்கி. உன் பிள்ளை எவ்வளோ படிக்குதுன்னு தெரியுமா? என் பேரில் ஆரோன்னு ஒரு தம்பி இருப்பார், அவர் சோகமாக வந்தார். ஏன் ஆரோன் சோகம்? அண்ணா இன்றைக்கி என் ஒய்ஃப் பிறந்த நாள், நான் மறந்துட்டுக்கிறேண்ணே. எவ்வளோ கதை இருக்குது. அதனால் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட முடியுமா? பொறுக்கலைன்னு சொல்லிட முடியுமா? உறவு வரலன்னு சொல்ல முடியுமா? அன்பே இல்லைங்க உங்களுக்கு. அன்பு இருந்தால் டேட் ஞாபகம் இருக்கும். எல்லாம் சும்மா. அதனாலே சில பேர் எல்லாம் டேட்டை பச்சை குத்தி வச்சுக்கிறாங்களோ, எழுதி வச்சுக்கிறாங்களோ, ஃபோனில் போட்டுக்கிறாங்களோ. இதெல்லாம் ஒரு பலவந்தமான ஒரு விஷயம் இல்லையா? இயேசு பிறந்த விஷயம் உண்மையான விஷயம், யாராலும் மறக்க முடியாத விஷயம். அதுக்கு எவ்வளோ ஆதாரங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பிறப்பில் இருக்கிற 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லி நான் முடிக்க நிறைய விஷயம். இதில் 3 என்னென்னா, இந்த 2ஆம் அதிகாரத்தில் கடைசியே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்கிறார்? அந்த பிறப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறார். 13-14 வாசித்து முடிக்க போகிறோம். கடைசி வசனம் 3 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறோம். And suddenly there was with the angel a multitude of the heavenly host praising God and saying, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அவங்க அந்த ஏஞ்சல்லாம் ஒரு ப்ரைஸ் பண்ணாங்க. அது என்ன விஷயம்னா, 3 ரிலேஷன்ஷிப் ஆஃப் பீஸ். 3 ரிலேஷன்ஷிப் ஆஃப் பீஸ். சமாதானத்தில் 3 உறவுகள். ஒருத்தருக்கு சமாதானம் இருந்தால் அவங்களுக்கு 3 உறவில் சமாதானம் இருக்கணும். புரியுங்களா? அவங்க நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களான்னு கேட்டாங்கன்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னா எதுலன்னு சொன்னால் 3 உறவுகளில் அவங்க சமாதானமாக இருக்கணும். நம்பர் 1 பீஸ் வித் காட். முதல்ல எங்கே இருக்கணும் அவங்கன்னா, தேவனிடத்தில் ரோமர் 5:1 சொல்லுது,
நாம் விசுவாசிகளான போது அவரிடத்தில் சமாதானத்தை பெற்றோம். அப்படின்னா நம்மளுக்கு அந்த சமாதானம், கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பகை இருந்துச்சு. அந்த 5 ஃபுல்லாக பவுல் சொல்லின்னு வருவார். நம்ம சத்ருவாக இருந்தோம், அவருக்கு துரோகிகளாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். நமக்கும் கடவுளுக்கும் ஆகாது. எப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அப்போது தேவனும் நானும் என்ன ஆயிடுறோம், சமாதானம். ஏன்னா அவர் கொடுத்துறார். இது ஒரு கவனிக்கணும். இந்த சமாதானம் நாளைக்கு போயிடாது, சாவுற கல்லறையில் இறங்குற வரைக்கும் இந்த சமாதானம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு அந்த சமாதானம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் தேவனிடத்தில் சமாதானம் ஆகலை. அதாவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரிப்பட்ட வரல. இங்கேயோ இன்னும் என்ன மிச்சம் சொச்சம் வச்சிருக்கிறீங்க. அந்த சமாதானத்தை ஒரு ஆள் எடுக்க முடியாது. கொரோனா காலத்தில் பயம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், சமாதானம் போயிடுச்சா? இல்லை. நம்ம காசு இல்லாத காலத்தில், வியாதியின் காலத்தில், கஷ்ட காலத்தில் சமாதானம் போயிடுச்சா? கிடையாது. என்ன இழந்தாலும் சமாதானம் உண்டு. ஏன்னா அது தேவனிடத்துலேருந்து கொடுத்து, தேவனால் நம்ம வாங்கினது, அது அவராக கொடுத்தது. வச்சுக்கோ. புரிஞ்சுங்களா? ரெண்டாவது, பீஸ் வித் அவர் செல்ஸ். உங்களுக்கு நீங்களே என்னவா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அந்த தேவ சமாதானம் உங்களுக்கு எப்படி என்ன இருக்கணும்னா, பிலிப்பியர் 4:6-7 சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதனாலும் விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையிலும் இருதயத்திலும் ஆளுகை செய்யுமா. எங்க மைண்ட்லையும் ஹார்ட்லையும் அது அப்படியே ரூல் பண்ணுமா. கவலைப்படாத, எதுக்குமே கவலைப்படாத, ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, தலைமுழுகி போடல, ஒன்றும் எல்லாம் அது என்னென்னா நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம், ஐயோ என் சமாதானமே போயிடுச்சு. இயேசு கொடுக்குற சமாதானம் எப்படி தருமா இருக்கும். இந்த சீஷர்கள்லாம் ஒரு போன கிறிஸ்மஸில் எப்பயோ இங்கே பேசணும், வெளியில் சீஷர்கள்லாம் படகுல போயின்னுக்கிறாங்க, அவர் தூங்கின்னுக்கிறார். கவலை இல்லையான்றாங்க. எழுந்துச்சு அதட்டி சரி பண்ண. சமாதானம் எப்படி தருமா, அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தூக்கம் வருது பாருங்க, தான் சமாதானம். உங்களுக்கு வந்துக்குதா? அப்படி நல்லா சிலருக்கெல்லாம் அப்படி சின்ன சவுண்டு போட்டிங்க தூக்கம் போயிடுச்சு. சிலரெல்லாம் நீங்கள் பாருங்கள், உலகமே அழிஞ்சாலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அது சமாதானம். சமாதானம் என்ன பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தோடு இருக்கிறாரு. இவங்க திண்டாடின்னுக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் செத்துருவோம் நம்மன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஃபிஷர்மேன், நீச்சல் தெரியும், கடல் எவ்வளோ பார்த்துருக்குறாங்க. இவருக்கு தான் இது புதுசு. எவ்வளோ அமைதியா, எவ்வளோ அமைதி. அந்த மாதிரி இந்த அமைதி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கணவன் மனைவியும் சண்டை போட்டுனே இருந்தால் ஒரு 6 மாத குழந்தை எப்படி தூங்கின்னுக்கும் பார்த்தீங்களா? சில பெற்றோர்கள் மடியில் வச்சுனே சண்டை போட்டுன்னுக்குவாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கடன் பிரச்சனையா, அப்பா ஏன் சண்டை போடுறாரு, அம்மா ஏன் கத்துது, எதுக்கு இந்த மாதிரி நான் வந்து, அதுக்கு தூக்கம். புரியுதுங்களா? ஒரு குழந்தை குறைஞ்சது 14 மணி நேரமாக தூங்கணுமா. 14 மணி நேரம் தூங்கினா தான் அது ஆரோக்கியமாக இருக்குமா. ஒரு சராசரி மனிதன் 8 மணி நேரம் தூங்கணுமா. இப்படி அவனுக்கு பிரச்சனை இருந்தால் கூட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமாக தூங்கணுமா. வளர்ந்து பிள்ளைங்க சரியாக ஒரு 8 மணி நேரம் முழுமையாக தூங்கினா தான். எங்கே எல்லாம் சமாதானம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குதா? எது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு சமாதானம் வேணும். இந்த உலகத்தில் அதுதான். நல்லா விளைவுந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், வண்டி வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், நண்பர்களுக்கெல்லாம். பீஸ் இல்லைங்க, பீஸ் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம். இந்த ஒரு 3வது பீஸ் வித் அதர்ஸ். ரோமன்ஸ் 12:18 கூடுமானால் யாவரோட சண்டை போட்டு நேக்காதீங்க, வாயை க்ளோஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணால் யாருக்கும் வெற்றி கிடைக்காது. நான் சொல்ல இன்றைக்கெல்லாம் போட்டால் கூட வெற்றி கிடைக்காது. சண்டை போடுறதை நிறுத்துங்க.
மற்றவங்களோடு என்னவா இருங்க, நேசிங்க, எல்லாரும் நேசிங்க, விட்டு கொடுங்க, மன்னிக்க கற்றுக்கங்க. சின்ன சின்ன குற்றத்தெல்லாம் அப்படியே மைண்டில் தக்க வச்சுக்காதீங்க, அப்படியே பார்த்துன்னு இருக்காதீங்க. இது என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்ன பேசுவாங்களான்னு குற்றம் கண்டுபிடிச்சினே இருக்காதீங்க. நம்ம வேலை இல்லை அது. முன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்ட்டையும் நல்லா பேச ஆரம்பி. ஏற்றுக்கோ, மன்னிச்சு ஏற்றுக்கோ, விட்டு கொடு. இந்த 3 உறவுகள் அதான் தான் சொல்லுது, உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இதுதான் கிறிஸ்மஸ். அப்போது இந்த பிறப்பில் ஒரு தேதி மாத்திரம் மாதம் இல்லை. ஏன்னா இப்போ அது ஒரு கள்ள உபதேசமாக நிறைய பேர் பரவின்னு வந்துங்கிறாங்க. அதை கொஞ்சம் கேட்டிங்கன்னா நீங்களும் சோர்ந்துருவீங்க. ஆமாவா, அவர் பிறக்கலையா? அந்த பிறக்கலைன்றதுக்கு, பிறந்தாருன்றதுக்கு எத்தனை ஆதாரம் நம்ம இன்னைக்கு காமிச்சோம்? தேதி இல்லை, அவ்வளோதான். அது நான் அந்த நாளை விசேஷித்துக்கிறேன், இல்லை வேறு நாளை விசேஷிக்கிறேன், எனக்கு வேணப்பா, கிறிஸ்மஸே வேணாப்பா. அதனால் அவர் பொறுக்கலைன்றதை மறுதளிக்கலை, அவர் பிறந்தார். அவர் இன்றைக்கும் யாவுலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதானே உண்மையான கிறிஸ்மஸ். தெரிஞ்சிச்சா இயேசுவினுடைய பிறந்த தேதி? நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.